பொதுவாக ஒருத்தருக்கு வாஸ்து சரியில்லை, ஒரு வீடு இருக்கக்கூடிய வீடு வந்து வாஸ்து சரியில்லை, இல்லை தொழில் செய்யக்கூடிய இடங்கள் வாஸ்து சரியில்லை, இல்லை பூர்வீகம் அப்படிங்கிறது வாஸ்தை வந்து 3 பிரிவுகளாக நான் பிரிக்கிறேன். இதில் ஃபஸ்ட் அப்படிங்கிறது பூர்வீகம். எப்போவுமே ஒருத்தருக்கு பூர்வீகம் அப்படிங்கிறது சரியில்லைன்னா அவங்களுக்கு தொடர்ந்து ஃபஸ்ட்டு வந்து ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறத கொடுக்கும். சப்போஸ் ஆரோக்கியம் நல்லா இருக்குது அப்படின்னா பொருளாதாரம் அப்படிங்கிறது பாதிப்புகளை ஏற்படுத்தி ம். கொடுக்கும். சப்போஸ் பொருளாதாரம் எனக்கு இருக்குது அப்படின்னா உறவுகள் அப்படிங்கிறதுல பாதிப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அண்ணன் தம்பி உறவுகள், மாமன் மைத்துனன் உறவுகள், இல்லை அங்காளி பங்காளிகள், இல்லை நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி உறவுகளில் பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போது இதெல்லாமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிறரால் பாதிப்பு, ஏதாவது ஜந்துக்களால் பாதிப்பு, ம். நல்லா இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, திடீர்னு பாம்பு கடிச்சு போச்சு ஓ! அப்படிம்பாங்க. அதெல்லாம் விஷ ஜந்துக்கள் ம், ம். அப்படிங்கிற மாதிரி பிற உயிரினங்களால் பாதிப்புகள் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்களில் ம், ம். ஏற்படுது. அப்போது எதனால இந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது பெரும்பாலானவர்களுக்கு தெரியறதில்ல. ம். எது வந்தாலுமே நமக்கு விதிக்கப்பட்டது அப்படி, அது பாட்டுக்கு நடக்குது. இதுக்கும் வாஸ்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு சாதாரணமாக கடந்து போயிடுறாங்க. அப்படி இல்லை. வீடு அப்படிங்கிறது நம்ம வசிக்கக்கூடிய இடம், வீடுகள் அப்படிங்கிறது சரியில்லைன்னா ம். 100% இந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.